முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த அறிக்கையை நிறைவேற்றினால் கூட நமக்கு பிரச்சனைகள் அமைதியாக அழகா முடிந்துவிடும். என்ன என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்கொள்ளுங்கள். யாராவது திமுகவுடைய நாங்கள் திமுக இருக்கிறோம், நாங்கள் தலைமையில் இருக்கிறோம், நாங்கள் சொன்னால் ஐயா அவர்கள் கேட்பார் என்று சொல்லி ஒரு சில கிறிஸ்தவ தலைவர் இருக்கிறார்கள். அதனால செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு கிடையாது, பயந்தாங்கோலி கிளம்பர்கள். தைரியம் இருந்தால் நீங்கள் போய் அவரிடத்துல சொல்லி இதை நீங்க நிறைவேற்றுங்கள். தேர்தல் அறிக்கையில் 492 பேஜ் நம்பர் 68 பாயிண்ட் 492 காலம். சரிங்களா? நல்லா வாசிக்கிறேன், கவனியுங்கள். சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் இயங்கி வரும் திமுக கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதும் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 வழங்கியுள்ள உரிமைகளின்படி, ஆர்டிகல் 25 வழங்கியுள்ள உரிமைகளின்படி மத வேறுபாடுகளின்றி அனைத்து மத நிறுவனங்களும், அப்படின்னா ட்ரஸ்ட், சங்கம், இயக்கம், மூவ்மெண்ட் எல்லாமே சொல்லலாம். சரிங்களா? நீங்க நிறுவனம்னா கம்பெனி நினைச்சுக்காதீங்க, ட்ரஸ்ட்ல வரக்கூடிய எல்லா நிறுவனம் தான். அனைத்து மத நிறுவனங்களுக்கும் அவரவருக்கு சொந்தமான இடங்களில், நல்லா கவனிங்க, அவரவருக்கு சொந்தமான பட்டா இடங்களில் வழிபாட்டு ஸ்தலங்களை அமைத்துக் கொள்ள, வழிபாட்டு ஸ்தலங்களை எந்த மதமான இருக்கட்டும், வழிபாட்டு ஸ்தலங்களை அமைத்துக் கொள்ள அனுமதி அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதுவரைக்கும் ஆட்சி முடிய போகிறது, எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அநேக சிறுபான்மை ஆணையம் இருக்கிறது, சிறுபான்மை தலைவர் இருக்கிறார்கள், ஒரு சில கிறிஸ்துவ இயக்கங்கள் இருக்குது, மதிப்புரிய அண்ணன் யூனிகார்ன் இருக்கிறார். 4.5 வருஷம் இந்த ஆட்சியில இருந்து விட்டு என்னென்னமோ செய்து விட்டு கடைசியில் திமுக என்னை தூக்கி எறிகிறது, என்னை அவமானப்படுத்துகிறது, என்னை அசிங்கப்படுது என்று சொல்லிக்கொண்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அரசியலுக்காக, ஒரு லாபத்திற்காக இன்றைக்கு கிறிஸ்துவ மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அண்ணன் யூனிகோ அவர்கள். அது நீங்க மைண்ட்ல புரிந்து கொள்ளணும். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் நினைத்திருந்தால் என்றைக்கும் இந்த பிரச்சனை முடித்திருக்கலாம். ஆனால் அவர் போய் சிலையை வணங்குவதும், பொட்டு வைத்துக் கொள்வதும், மாலை போடுவதுமாய் தான் இருந்தார். இப்படி அண்ணன் அவர்கள் நினைத்திருந்தால் நிச்சயமாக கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்க முடியும். அவர் கொண்டு வரவே இல்லை. இதுவரைக்கும் ஒரு நன்மை கூட கிறிஸ்தவர்களுக்கு செய்யவே இல்லை. அவ்வளவுதான். அவர் திமுகவுடைய உறுப்பினராக இருந்து திமுகவில் நின்று ஜெயித்ததனால் இப்படி அவர் இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய மேன்மை பத்தி அண்ணனுக்கு ஒரு நாள் தெரியும். இதையும் இவரையும் நம்பிக்கொண்டு ஒரு கூட்ட மக்கள் கண்மூடித்தனமாக ஓடிக்கொண்டிருக்க சிலை வணங்கக்கூடியவர்கள். அண்ணன் அவர்கள் கிறிஸ்தவன் கிடையாது, அவர் கிறிஸ்தவ போல ஒரு போலி வேஷம் போட்டுக்கொண்டு இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், நாங்கள் கிறிஸ்தவத்தின் பிரதிநிதி என்று செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் அவர் கிறிஸ்தவனுடைய பிரதிநிதி கிடையவே கிடையாது. நாங்கள் அவரை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இதுவரைக்கும் எந்த கிறிஸ்துவ சபைகளுக்கு உதவி செய்திருக்கிறார், பண உதவி செய்திருக்கிறார்? எந்த கிறிஸ்துவ சபை, நான் சொல்வது ரோமன் கத்தோலிக் அல்ல, அதை தவிர்த்திருக்கக்கூடிய இண்டிபெண்டோ பெண்டிகாஸ்ட் சபைகளுக்கோ இதுவரைக்கும் எத்தனை சபைகளுக்கு உதவி செய்திருக்கிறார், எத்தனை சபை கட்டி கொடுத்திருக்கிறார், மூடின சபை எத்தனை திறந்திருக்கிறார்? அமுல் ராஜ் என்று சொல்லக்கூடிய திருப்பூரில் ஏஜி சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய இடத்தில் இவ்வளவு பிரச்சனை நடந்தும் வழக்கு பதிவு செய்து போராட்டம் செய்து இன்றைக்கு வரைக்கும் தீர்வு இல்லாமல் ஏஜில உட்கார்ந்து இருக்கிறார். இதுவரைக்கும் ஏஜி சபை என்ன கிழித்தது? அவருக்கு ஒரு மண்ணும் கிழிக்கல, அண்ணன் இனிக்கோவன் கிழிக்கல, இன்னைக்கு நாளைக்கு சொல்லி அவர் அழைக்கழித்து அவர் துரத்தி விட்டுட்டார். கடைசி வரைக்கும் இன்னைக்கு அவர் மரணத்து வரைக்கும் போயிட்டார். வாழவே முடியாத ஒரு சூழ்நிலைங்க. இப்ப அண்ணன் இனிக்கோ அண்ணன் இவ்வளவு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கு. இது ஏன் இது வரைக்கும் சட்டசபையில கேள்வி கேட்கலாம்? கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கல? ஏங்க கேட்கல? உங்களை மதிக்கல? ஏன் இன்னும் நீங்க எம்எல்ஏ பேர்ல உட்கார்ந்து ரிசைன் பண்ண வேண்டியது? ஏன் ரிசைன் பண்ணல? அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்கள்லாம் முட்டா பசங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது நடக்கவே நடக்காது. நாங்க முட்டாள் கிடையாது, நாங்கள் ஒரு நாளும் முட்டாள் கிடையாது. நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமானவர். உங்களால் இந்த கிறிஸ்தவ சமயத்திற்கு ஒரு நன்மையும் நடக்கலங்க. இதுவரைக்கும் நீங்கள் உங்க ஊர்ல அடைக்கணும், உங்க தொகுதியில் அடைக்கணும் போதர் அடிபட்டார், அண்ணன் ஒண்ணும் செய்யல. உங்க ஊர் பகுதியில் ஒரு புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டையா புதுக்கோட்டை, புதுக்கோட்டை, அங்க ஒரு போதரை வெட்டிட்டாங்க, அண்ணன் ஒண்ணும் செய்யல. தமிழ்நாட்டில் பல சபைகள் மூடிட்டாங்க, அண்ணன் ஒண்ணும் செய்யல. சென்னை மதுரையில ஒரு சபை இடிச்சிட்டாங்க, அண்ணன் ஒண்ணும் செய்யல. இல்ல திருப்பூர்ல பல சபைகள் மூடிட்டாங்க, அண்ணன் ஒண்ணும் செய்யல. சேலத்துல பல சபைகள் மூடிட்டாங்க, அண்ணன் ஒண்ணும் செய்யல. கள்ளக்குறிச்சியில ஒரு பாஸ் அடிச்சு ரத்த ஊத்து ஒண்ணும் செய்யல. இல்ல சென்னையில பல சபைகள் இடிச்சு மூட்டா ஒண்ணும் செய்யல. இந்த பக்கம் ஈஸியா செய்யல ஒரு சபையை அடிச்சு உடச்சுனா ஒண்ணும் செய்யல. கோயம்புத்தூர்ல ஒரு சபை அடிச்சு ஒண்ணும் செய்யல. ஈரோடுல சென்னையில ஒரு பாஸ் அடிச்சு உடைச்சிட்டாங்க, அதுக்கு அண்ணன் ஒண்ணும் குரல் கொடுக்கல. ஆனால் மற்றதுக்கெல்லாம் குரல் கொடுப்பார். இதுவரைக்கும் ஒரு சபைக்கும் குரல் கொடுக்காத அற்புதமான தலைவர் அண்ணன் இனிக்கோ அவர்கள். அவரை நாங்கள் கிறிஸ்தவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இது முழுக்கும் அவர் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சாபம். அவரை நம்பி போகிற நீங்கள் எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் உங்களை பாதில விட்டு விடுவார்.
இது நிச்சயம் நடக்கும், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதனால எனக்கு விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லை, என் மீது வடக்கு தொகுத்தாலும் பரவாயில்லை, எங்க எதிர்த்தாலும் பரவாயில்லை, என்ன பண்ணாலும் சரி எனக்கு கவலையே கிடையாது. என்றால் என் சமுதாயத்திற்கு உதவி செய்யாதவர்கள், இந்த நாட்டிலோ என் கிறிஸ்துவத்திற்கு எந்த பிரயோஜனமற்றவர்கள், அவரை நாங்கள் ஒரு நாளும் வெற்றி கொள்ளவில்லை. தூக்கி குப்பையில போட்டு போயினே இருப்பாங்க. எங்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு தெரியும், சட்டம் இருக்கிறது, எங்கள் தெய்வம் இருக்கிறார்கள். ஒரு நன்மையும் செய்யறதெல்லாம் உட்கார்ந்து கொண்டு எம்எல்ஏ என்று சொல்கிறார்கள். இப்போ கொடுத்த அறிக்கை எல்லாம் அரசியல் விளம்பரம், யாரும் நம்பாதீங்க. அரசியல் பொய்யான விளம்பரம், அது அரசியல் லாபத்திற்காக செய்து அடுத்த எம்பி சீட்டுக்கோ இல்ல அடுத்த ஒரு 5 சீட்டு வாங்குவதற்கோ முயற்சி செய்து கொண்டிருக்க திமுக ஆட்சியில் அதற்காக இப்படி பிம்பத்தை செய்து கொண்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க நம்மை ஏமாற்றக்கூடிய தந்திரமான ஒரு செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள்.